நம்ப வேண்டாம் இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம். நேசம் காட்டி துரோகம் செய்யும், நேசம் காட்டி துரோகம் செய்யும் இந்த வாழுலகை நம்ப வேண்டாம். இந்த வாழுலகை நம்ப வேண்டாம். இதனை போல் நடக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் என்னோடு கூட பேசுவாரா, ஆண்டவர் இந்த உள்ளத்தினுடைய காரியங்களை அறிந்திருக்கிறாரா என்றால் நீங்கள் சிந்திக்கும் பொழுது உங்களோடு கூட உங்கள் வாழ்க்கையிலே நடந்தவைகளையும் நடக்க போகிறவைகளையும் இனி நடக்கிற காரியங்களுக்கு நீங்கள் தப்ப வேண்டிய காரியங்களையும் அவர் சொல்லிக் கொடுப்பார். அவர் உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். சகல ரகசியங்களும் அவருக்கு தெரியும், ஒன்று மறைக்க முடியாது. அவருடைய சமூகத்திலே நாம் நெருங்கி வரும் பொழுது நம்மை குறித்து சொல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே எத்தனையோ மனதில் இருக்கிற காரியங்களை அவர் அறிந்து உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது. மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் என்று சொன்னால் அவர்தான் அந்த பாவத்தை மன்னிக்க வந்தவர், பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தவர், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்தவர். பாவத்தை மன்னன் சுமந்து கொண்டுதான் தெரிந்து கொண்டிருந்தான். மோட்ச பிரயாணி என்ற புஸ்தகத்தை வாலிப நாட்களை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த மோட்ச பிரயாணி தன்னுடைய முதுகில் ஒரு பாவ சுமையோடு போய்கொண்டே இருக்கிறான். இந்த சுமை நீங்க வேண்டும், எங்கு போனால் நீங்கும். எத்தனையோ இடங்களுக்கு போய் பார்க்க முடியும், சுமை நீங்கிறது போல இல்லை. ஒரு மனிதன் சொல்கிறான், சுவிசேஷத்தை சிலுவை நோக்கி காண்பித்து அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவர் நோக்கி நீ போவாய்ன்னு சொன்னால் அந்த சுமை நீங்கி விடும், நீ சந்தோஷம் அடையலாம், பாவம் நீங்கி விடுதலை அடையலாம், ஒரு வெற்றி வாழ்க்கை வாழலாம், ஒரு நிம்மதியான ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம். உடனே நடக்க ஆரம்பித்தான். சில வேளைகளில் சிலர் வந்து பாதைகளை மாற்றி விட்டு பார்த்தார். பாதைகள் மாறி போகும் பொழுது அவனுடைய மனதிலே தெரிகிறது ஏதோ தவறு நடந்துவிட்டது, சரியான பாதைகள் தெரியவில்லை. திரும்ப வந்து கேட்கிறான், எங்கே போவது? சிலுவை நோக்கி பார்த்து போகும். சிலுவை நோக்கி பார்த்து போகிறான். சிலுவைக்கு அருகாமே வந்த உடனே அவனுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த அந்த ஆண்டவருடைய அன்பு அவருடைய பாவத்தை நீக்கிவிட்டு சுமை நீங்கிவிட்டு எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தான் இந்த திருச்சபையை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் சாட்சிகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என் பாவ சுமை நீங்கிவிட்டு, என்னுடைய வேதனை நீங்கிவிட்டது, நான் சுகமாயிருக்கிறேன், நான் நிம்மதியாயிருக்கிறேன், நான் சந்தோஷமாயிருக்கிறேன். இதுதான் சாட்சி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து எத்தனையோ அற்புதங்களை செய்து எத்தனையோ பேருக்கு விடுதலைகளை கொடுத்து எத்தனையோ வாழ்க்கையை ஒரு மனம் திரும்புதலை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து அவர்கள் ஒரு புது வாழ்க்கை வாழ்வதற்கென்று அவர்களுக்கு புதிய புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் கடந்து செல்லும் போது சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும். இந்த பரிசுத்த ஆவியானவர்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்னைக்கு நம்முடைய சாட்சி எப்படி இருக்கு?
இயேசுவோடு கூட நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதா? நல்ல ஒரு பாடல் பாடினோம். இயேசுநாதர் பாதத்தில் இயேசுக்காக உலகத்தில் என்ன செய்திருக்கிறோம்? இயேசுக்காக நாம் அவருடைய அன்பின் சமூகத்துக்கு வந்து ஆண்டவரே நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டிருக்கிறோமா? இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது மிகவும் தாழ்மையாக வாழ்ந்தார். காணாமல் போன ஆட்டை தேடி வந்தேன் என்று சொன்னார். இந்த காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்த பொழுது அவர் அடிக்கவில்லை. அந்த காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்த சந்தோஷத்தோடு கூட தோளின் மேல் சுமந்து அதை பத்திரமாக கொண்டு சேர்க்கிற ஒரு பணியை செய்தார். மந்தையில் சேர்த்து விட்டார். எருசலேமிலிருந்து எரியோவுக்கு ஒரு மனிதன் போகும் பொழுது கள்ளர் கையில் அகப்பட்டு காயப்பட்டு குத்துயிராய் கிடக்கும் பொழுது ஒரு லேவியன் ஒரு ஆசாரியன் கடந்து போகிறார். சமாரியன் அந்த இடத்துல வந்து தன் சொந்த வாகனத்தை விட்டு இறங்கி அந்த காயப்பட்ட மனிதனை தன் மடியில வைத்து அவனுடைய காயங்களை கட்டி அவனை தன் சொந்த வாகனத்தில் ஏற்றி சத்திரக்காரனுடைய கையில் கொண்டு கொடுத்து, இவனை கவனித்துக்கொள், பராமரித்துக்கொள், ஏதாவது அதிகமாக செலவு வரும் என்று சொன்னால் நான் திரும்ப வரும்பொழுது செலுத்துகிறேன் என்று சொல்லி அதற்குரிய கிரயத்தையும் கொடுத்து சென்றிருக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் காயப்பட்டிருக்கலாம், அல்லது நொந்து போன நிலைமையில் இருக்கலாம், சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். உங்களுடைய காயங்களை கட்டி உங்களை தோள் மேல் சுமந்து செல்கிற ஆண்டவர் இயேசு. அவர் இன்றைக்கு உங்களோடு கூட வாழ்க்கையிலே சம்பந்தத்தோடு கூட வாழ்வதற்கு விரும்புகிறார். உங்களோடு கூட பயணிக்க விரும்புகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் என்ற ஒரு காரியம் எப்போதும் நமக்கு பின்னாக நிழல் போல் வந்து கொண்டிருக்கிறது. மனுஷன் நடந்து போகும்போது நிழல் நிச்சயம் கூட போய்கொண்டே நிழல் வந்துகிட்டே இருக்கும். அந்த நிழலை அடித்து துரத்தா போகாது. இதே போல மரணத்தை துரத்த முடியுமா? துரத்த முடியாது. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திற்குள்ளானவர்களை விடுதலையாகும்படி இயேசு அப்படியானார் என்று சொல்லப்படுகிறது. எந்த காரியத்தை செய்தார் என்று சொன்னால், ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமல் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டாங்க. ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதலால் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசு என்று சொல்லும் பொழுது அவருடைய அன்பு இந்த உலகத்துக்கே சொல்லப்படுகிறதற்கு சுவிசேஷம் என்ற ஒரு அந்த செய்தியை, இந்த நல்ல செய்தியை சொல்லுவதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்க போங்க, புறப்பட்டு போங்க, சமாதானத்தின் செய்தியை சொல்லுங்க, பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சொல்லுங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை இந்த திருச்சபைக்கு நாங்கள் கடந்து வரும்போது வீடுகளை சந்தித்தோம், ஒவ்வொருவரையும் பார்த்து நாங்கள் விசாரித்து ஜெபித்தோம். இதுக்கு ஒருவேளை ஆலயம் நிரம்பி இருக்காவிட்டாலும், ஒரு சிலர் வந்திருந்தாலும் உங்களோடு கூட இயேசு பேசுகிறார். உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே அவர் தங்கியிருந்து சில காரியங்களை செய்வதற்காக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இதுக்கு அவர் செய்ய போகிற காரியம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையிலே கரை திரை ஒன்றுமில்லாமல் மாசற்றதும் பிழையற்றதுமான சபையாய் நிறுத்திக் கொள்வதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உங்களை கரையில்லாமல் பிழையில்லாமல் சுத்திகரிப்பதற்காக இங்கு கொண்டு வந்திருக்கிறார். தாய் தன் குழந்தையை சுத்திகரிப்பது போல குப்பையில கடந்து புரட்டு வந்திருக்கோம். அடிக்க வேண்டாங்க, அந்த சட்டையை கலத்துவாங்க, கலத்திட்டு நல்ல சோப்பு போட்டு குளிச்சு நல்ல சட்டை கொண்டு வந்து போட்டு நல்ல அழகு பார்க்க. இதுதான் தாயுடைய அன்பு. இதை போல இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்து நான் வழி தப்பி போனாலும், மகனே மகளே நீ வழி தப்பி போயிருக்கிறாப்பா, என் பக்கம் வாப்பா, உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை அழகுபடுத்தி பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி நம்ம அழைக்க. ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை சாட்சி சொல்லும் பொழுது சிறு வயதுல ஒரு அருமையான ஒரு காட்சியை கண்டுபிடித்தாங்க. கிணத்துக்குள்ள விழுந்தாங்க. கிணத்துக்குள்ள விழுந்தவங்களுக்கு சுற்றிலும் தேவதூதர்கள் பாட்டு பாடிக்கொண்டிருந்த ஒரு அனுபவம். எங்கள் சத்தியநகரம் சேவரப்பு ஜபக்குழியில சாட்சி சொன்ன தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு சாட்சி. கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. ஆனால் தேவதூதர்கள் சுற்றி இருந்து என்ன செய்றாங்க? பாட்டு பாடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு சந்தோஷமான கிணத்துக்குள்ள விழும்போதே அடிபடாம அந்த இயேசுவின் கரம் அவர்களை தாங்கி எல்லாரும் அப்புறம் வந்து பார்த்து தூக்கி எடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களை சுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற தேவதூதர்கள்
காட்சியை கண்டது. வாலிப நாட்கள் வந்தது. வாலிப நாட்கள் வந்தவுடனே அவருக்குள்ளே காணப்பட்ட ஒரு காரியம், ஆவியான உணர்த்தின ஒரு காரியம், மகனே உங்ககிட்ட எல்லாம் நல்லா இருக்கு, நீ பக்தியோடு இருக்கிறான், எல்லாம் ஆலயத்துக்கு போறவன், ஆனால் உனக்குள்ள ஒரு மேட்டிமைங்கிற ஒரு பாவம் இருக்கு. இந்த மேட்டிமையோடு கூட நிச்சய முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில இந்த மேட்டிமைங்கிற பாவத்தில் உனக்கு ஒரு விடுதலை வேணும். எல்லாருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கெட்டி வச்சிருக்கோம். இந்த பாவத்தை குறித்து ஆண்டவர் அதிகமாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு ஆட்டை பிடிச்சி கரையன் பேசி நினைச்சுக்கிறான்னா கையில் ஒரு கொலையை வச்சிருப்பான், கயிறுல கட்டி போய் எடுத்துட்டே போவான். இந்த ஆண் நினைச்சும் கொலையை பார்த்துக்கிட்டே போவோம். போய் அவன் அடுத்த லட்சம் வாங்கின ரேட்டோட கூடுதலாக ஒரு கடையில் விட்டுச்சு, அங்கே கட்டி வச்சுட்டு போயிடும், கொலையும் சேர்த்து வச்சுட்டு போயிடும். இப்போ இந்த விதமாக ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் பாவத்தினால் கட்டப்பட்டு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்க போறாங்க தெரியுமா? வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். உண்மையான ஒரு சந்தோஷம், ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்தி, ஒரு சமாதானம், ஒரு விடுதலை பெற்ற ஒரு அனுபவம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற உள்ளத்துல ஆண்டோட விதைகள் என்னைக்கு உதைக்கப்படுமோ அன்னைக்கு இந்த சமாதான என்ன செய்யும், உள்ளே சுவிசேஷ செய்தியாக அதுக்குரிய கரையத்தை கொடுத்தாச்சுன்னு சொன்னா அந்த ஆட்டை என்ன செஞ்சிடலாம், அந்த கடையில இருந்து அவுத்து கொண்டு வந்துடலாம். இந்த காரியத்தை இயேசு செய்கிறார். மகனே மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. கெட்ட மகனை போல துட்ட வழிகளிலே மட்டும் கெட்ட மகனை போல துட்ட வழிகளிலே மட்டும் உன்னை கட்டி என்கிட்ட ஓடி வந்துட்டா முதல்ல உனக்குரிய கரை செலுத்தப்பட்டது அங்கே சரி செய்யப்படும். நீ விடுதலையாக்கப்படுவான், பாவத்தில் விடுதலையாக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான். அந்த கச்சாப்பு கடையில நிறுத்தப்பட்டது ஆடு மீட்கப்படுது, கரை கொடுக்கப்படுது. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற அந்த விடுதலையின் காரியம் பாவத்தின் விடுதலை ஆகியனால சங்கீதம் 115 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக எத்தனையோ சொல்லலாம். இந்த வாழ்க்கையில் எத்தனையோ வியாதிகள் வலைக்கு காத்திருக்கலாம், எத்தனையோ விபத்துகளில் காத்திருக்கலாம், கொரோனாவிலிருந்து காத்திருக்கலாம். இன்னைக்கு சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு நமக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு தருணம் இதை நினைத்து பார்க்கிறோமா? விடுதலையாக்கப்பட்ட நினைத்து பார்க்கிறோமா? அங்கங்கள் தூவைங்க செங்கோரோதி சூரக்க தொங்கி கூறுதில் மாறின அங்கங்கள் தூளைங்க செங்கோரோதி சூரக்க தொங்கி கூறுதில் மாறின சாதாரண ஒரு உயர்வு கிடையாது. எது நமக்கு கிடைக்காது நினைச்சிருக்கிறோம் அந்த உயர்வு, பரலோகத்தின் மேன்மை, பரிசுத்தவான்களோடு ஒரு ஐக்கியம், பிதாவானவர் இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலம். இதுக்காக நீங்க செய்ய வேண்டிய என்ன? மகனே மகளே உன் இருதயத்தை தந்தா போதும். உனக்கு கொடுத்திருக்கிற கரையம் சிலுவையில் என்னுடைய ரத்தம், ரத்தத்தினால் விடுதலை.
ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கொண்டார்கள். ஆத்மா பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்யப்படுவதற்கு பலிபீடத்தில் செலுத்தப்பட வேண்டிய ரத்தமே இந்த ரத்தம். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணத்தை மீறுவாங்க, ஆசாரியன்ட்ட பழுதற்ற ஆட்டுக்குட்டி கொண்டு போவாங்க, பழுதற்ற புறாக்குச்சை கொண்டு போவாங்க, பாவ நிவர்த்திக்கான பலியை செலுத்துவாங்க. நிரந்தரமான தீர்வு இல்லை. ஆனால் இந்த நிரந்தரமான தீர்வை செய்வதற்காக நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தாமே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாலும் பாவத்தை போக்கும் பலியாலும் அனுப்பினார். அனுப்பின அவர் வந்தார் இந்த உலகத்துல எல்லா பாவத்தையும் தன்மை சுமந்து கொள்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். யோவான் சொல்லும்போது அவர் நடந்து போகிறதை பார்த்து சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்க வந்து விட்டார். அதை இன்னைக்கு சொல்ல போனா ஏற்றுக்கொள்வார் இல்லை. அவர் தமக்கு சொந்தமானவர்கள் வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதவர்களும் நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுதலும் உண்டு. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. சிலுவைக்கு வரைக்கும் போகும்போது தலை சாய்க்க இடமில்லை. உலகத்துல யாரும் இடம் கொடுக்கல. இன்னைக்கு நம்ம இடம் கொடுப்போமா? இடம் கொடுத்த பாவத்திலிருந்து விடுதலை, நரகத்திலிருந்து விடுதலை, நித்திய அக்கினி கடலிலிருந்து விடுதலை, இரண்டாவது என்று சொல்லப்படுகிற அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிருந்து விடுதலை. ஆகினால் அந்த இயேசு தேடி வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார் சிலுவையிலே. சிலுவையை நோக்கி பார்த்திருக்கிறோமா? பூமியின் எல்லையில் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பூமி எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது. தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது, பாவம் மன்னிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கிறது என்று யாரும் சொல்லலன்னு சொல்ல முடியாது. எல்லாருடைய மனசாட்சியும் சொல்லிக்கொண்டே இருக்கும். இயேசு நல்லவர், இயேசு உன்னை தேடி வந்தார், உனக்காக சிலுவையிலே தொங்கினார். யாரை தேடுகிறீர்கள் சொல்லி கேட்கும்போது இயேசுவை தேடுகிறேன்னு சொல்லுவாங்க. நான் தான் இயேசுன்னு சொல்றாரு. வந்தவங்க பின்னிட்டு தரையில விடுறாங்க. அவளுக்குள்ள வல்லமை உள்ள ஆண்டவர் அவரை பிடித்து கட்டி சிலுவையில் அடித்துக் கொள்வதற்கு யாரால முடியாது. ஒப்பு கொடுக்காவிட்டால் ஒரு அதிகாரம் கிடையாது. பிலாத்து விசாரிக்கும் சொல்றார், நான் உன்னை விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் உனக்கு என் மேல் அதிகாரம் கிடையாது. நீ தீர்ப்பு கொடுத்தால் பரத்திலிருந்து அந்த அதிகாரம் ஆடும். இயேசு ஏற்றுக்கொண்டார். உங்க பாவத்தை ஏற்றுக்கொண்டார், உங்க பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார். அவருக்கு விருந்து படுத்தற்கு ரூபம் இல்லாத இருந்தது. ஒரு தாய் தீபிடித்து எரிகிற வீட்டுக்குள்ளே தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்கு ஓடி சென்று தூக்கி வரும்போது காயப்பட்டது போல அவருக்கு விருந்து படுத்தற்கு ரூபம் இல்லாத எண்ணாமல் போனோம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு திருச்சபையில ஆண்டவர் தேடி வரும்போது, இங்க வரும்போது பக்தியாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஆசை, வெளியே போன உலகத்துக்கு ஏற்றப்படி வர சொல்லி ஒரு ஆசை. இதுதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற ஒரு வாழ்க்கை எல்லாருக்குள்ள இருந்து கொண்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், ஒரே எஜமானுக்கு நீ என்ன செய்யணும்? வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும். இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்தால் சரியில்லை. ஒருவனை பிடித்துக்கணும், மற்றவனை விட்டுறோம், போன்னு சொல்லிடணும். நமக்கு நம்பிக்கை இல்லாத அந்த சாத்தானுடைய வழியை உதறிடணும். ஒரு காரியத்தை செய்யணும், ஏசு எனக்கு போதும், ஏசு மட்டும் போதும். இந்த உலகத்தில் என்னைக்கு கைப்பிடிக்கிறாரோ நித்திய மனவாட்டியாய் உங்களை கைப்பிடிக்கிறான், நித்திய ஜீவ வரைக்கும் சேர்க்கும் வரைக்கும் அங்கு வரைக்கும் சேர்த்து உங்களை சிங்காசனத்தில் அமர்த்துவார், சிறப்பான வாழ்க்கை தருவார். அந்த ஒரு அழைப்பு, அந்த ஒரு அன்பு
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆகினால அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவன் எண்ணத்தை செலுத்துவேன். சங்கீதம் 103:3-4 சொல்றாரு, அவர் நோய்களெல்லாம் குணமாக்கி நக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறார். ஒரு நக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, ஒரு முடிசூட்டப்பட்டிருக்கிறது, ஒரு சுத்திகரிப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுத்திகரிப்பை நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு நான் சுத்தமா இருக்கிறேன்னா, இந்த கேசு மணவாளனை வருவார்னு சொன்னா எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன்னா, கோடா கோடி தூதரவரோடு வருவார், கோடா கோடி தூதரவரோடு வருவார், வானத்துல மகிமையாய் வரும்போது கொடாத தூதரெல்லாம் வருவாங்க. கொடாத கோடி தூதரோடு கூட வரும்போது நம்முடைய ஆத்மா அந்த மீட்கப்படுத்துகிற ஒரு முத்திரையோடு கூட அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் கொடுக்கிற ஒரு அச்சாரம். இன்றைக்கு நாம் மீட்கப்படுகிறோம், அன்னைக்கு இந்த ஆவியானுடைய அச்சாரம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள கிடைக்கிறது. அந்த அச்சாரம் கிடைத்த உடனே எனக்கு இந்த உலகத்துல கைவிடப்படக்கூடிய நிலைமை கிடையாது. ஏன்னு சொன்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு பஸ்ல போயிட்டு இருப்போம், டிரைவர் பிரேக் பிடிக்கும்போது ஒரு சோப்பு கட்டு எரியும். அப்படி சோப்பு கட்டு எரிஞ்சவன உள்ள இருக்கிறவங்க ஏதோ வேகத்தடை வருது, டிரைவர் பிரேக் பிடிக்கிறாரு, அந்த சோப்பு கட்டு பார்த்த உடனே நமக்கு ஒரு எச்சரிப்பு. எனக்கு கப்பல் நடு சமுத்திரத்தில் போயிட்டு இருக்கோம், ஒரு சின்ன ஓட்டம் தான் போதும், கப்பலுக்குள்ள எரிஞ்சிடும், தண்ணியை போய் நினைக்கிற கப்பலை மூழ்கடிச்சிடும். இன்னும் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், திடீர்னு பாம்பு கடிச்சிட்டுனா என்ன விஷம் ஏறும், உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மாடு விடுது, திடீர்னு முற்றுக்கு வரும்போது மாடுன்னு சொல்லி அலைவச்சு சுதாரிப்போட போறோம். அதே போல பாவத்தின் பல நரகம் நரகம் ஓ மோட்சத்துக்கு போய் சேர்ந்துட்டனா அதுக்கு பிறகு வாழ்க்கையில இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலால் உஷ்ணமானவர்கள் படுவதும் இல்லை. ஆட்டுக்குட்டியானவரே அவளுக்கு வெளிச்சமாக இருப்பார். அவருடைய வெளிச்சமே அந்த இடத்தை பிரகாசிக்கிறதாக அங்க ஜீவதனியும் ஊற்றொண்டு. நான் ஒரு காலத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இடத்த ஆண்டவரை காமிச்சது. அங்க பார்த்த ஒரு அற்புதமான ஒரு காட்சி, தேவனுடைய பிள்ளைகள் சுற்றி உட்கார்ந்து சந்தோஷமாக ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆண்டு துதிக்கப்படுத்த நீங்க துதிக்கிறீங்களா? நன்றி சொல்றீங்களா? இயேசு நமக்காக பாடுபட்டிருக்கிறாரே, அவருடைய பாடுகளின் மூலமாய் வந்த லாபம் என்ன? மீட்கப்பட்டிருக்கிறோம், ரசிக்கப்பட்டிருக்கிறோம். ரத்தத்தை சிந்தி நம்மை சிலுவையில் மீட்டிருக்கிறார், கரை கொடுத்திருக்கிறார். கரை கொடுத்த மீட்டதை இன்னும் அறியாம ஐயாவும் பாவம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டோட தைரியமாக கிட்டு சேரலாம். எபிரேயர் 10:10 அவருடைய சரீரம் சிலுவையிலே அழிக்கப்பட்டு அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுனாலே அந்த சித்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டது.
அது தேவனுடைய சித்தம். பரலோகத்தில் இந்த பூமிக்கு வந்த பரிசுத்த இயேசு அந்த கொல்கதாமலையில் சிந்தின ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. விசுவாசத்தோடு நோக்கி பார்க்க வேண்டும். நொறுங்குண்ட இதயத்தோடு நோக்கி பார்க்க வேண்டும். உடைந்த உள்ளத்தோடு, இயேசுவே நீங்க பலியாவதற்கு நான் காரணம், என்னுடைய பாவத்தை நீங்க என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, நான் தான் காரணம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒரு மனிதர் இங்கிலாந்து தேசத்துல சொல்லி வெளிப்படுத்துவதற்காக ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். என்ன செய்தார் தெரியுமா? மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அவர் ரட்சிப்பை ஆவிக்குரிய பிரகாரமாக பெற்றுக் கொண்டதுனால அவரிடத்துல நிறைய பேர் கடன் வாங்கியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணார். அதுக்கு என்ன செய்தார்? குறிக்கப்பட்ட ஒரு நாளை நியமித்திருந்தார். இந்த நியமித்த நாளிலே அத்தனை பேரையும் வர சொல்லியிருந்தார். இத்தனாம் தேதி இந்த இடத்துல இருப்பேன், எல்லாரும் வாங்க, வந்தீங்கன்னா உங்க கடன் மன்னிக்கப்படும் அப்படி சொல்லியிருந்தார். உடனே எல்லாரும் அந்த செய்தியை கேட்டு என்ன செஞ்சாங்க? வந்தாங்க, கூட்டம் கூடிட்டாங்க. கூட்டம் கூடனே யாராவது வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து கதவு திறந்து வைக்கப்பட்டிருந்தது. கதவு திறந்து வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்துல எல்லாரும் யோசிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை உள்ள போனாச்சுன்னா கடனை செலுத்திட்டு போன்னு சொல்லிடுவாங்கன்னு ஒரு அவிசுவாசம், ஒரு நம்பிக்கையில்லாத ஒரு தன்மை அப்படின்னு இருந்துகிட்டே இருக்காங்க. 2 பேர் வயதானவங்க தூர இடத்துல வந்தாங்க. அவங்களும் நிறைய கடன் வாங்கி இருப்பாங்க. கடன் மன்னிக்கப்பட்டு இடம் இதானே அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, ஆமா இந்த இடம் தான். யாருக்காவது கடன் மன்னிக்கப்பட்டிருக்கா? இல்லை. யாராவது உள்ள போனாங்களா? போகல. இதே நிலைமைதான் எனக்கு நம்முடைய திருச்சபையில நிறைய பேர் அறியாம வாழ்ந்திருக்கிறார். புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். புதிதும் ஜீவனமான மார்க்கம். அந்த திரையின் வழியாக இயேசு பிரவேசித்து இன்னைக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மட்டும் நீங்க நோக்கி பார்த்தா போதும். இவங்க 2 உள்ள போனாங்க, பிடிச்சு வச்சாலும் பரவாயில்ல, மன்னிப்பு கிடைச்சல எவ்வளவு பெரிய சந்தோஷம். உள்ள போறாங்க, இந்த கடன் மன்னிக்கிறவங்க எழுப்புனா சந்தோஷப்பட்டார். வாங்க உங்க கடனை கொண்டாங்கன்னு சொன்ன ஒரு சோப்பு மையம் வச்சு போட்டு எல்லாருமே நினைச்சாங்க, மன்னிச்சுட்டாங்க. மன்னிச்ச உடனே இவங்க சந்தோஷத்தோடு கூட வெளியே போகணும்னு நினைக்கும் போது அவங்க சொன்னாங்க, கொஞ்ச நேரம் இருங்க, இந்த டைம் இருக்குது, வேற யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வரலன்னு சொன்னா கதவு அடைக்கப்படும். கதவு அடைக்கப்பட்ட பிறகு என்ன செய்ய முடியாது? மன்னிப்பு யாருக்கும் கொடுக்க முடியாது. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியங்கரமான கோலமாக்கி அவைகளுடைய சிலுவையில் வெற்றி சிறந்தார். வெற்றி துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியங்கரமான கோலமாக்கி நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளாகவும் விரோதமாக இருந்த கையெழுத்தை குறைத்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆயினால் இன்னைக்கு சிலுவை உயரத்தில் கோபுரத்தில் வைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய கழுத்துல செயின்ல டாலர் மாட்டிட்டு இருக்கிறோம். இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியின் அடையாளம் இன்னைக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தார். எல்லாரும் இந்த 2 வழி வந்தாங்க, ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா வந்தாங்க. டைம் முடிஞ்சிட்டு சந்தோஷம் வந்தது பார்த்து அவங்களுக்கு தூக்கி நம்மளும் பெயர்ந்திருக்கலாங்க. இப்படி முடிவிலே உன் மாம்சம் உருவழியும் போது துக்கித்து ஐயோ போதகத்தை வருத்தனே கழிந்து கொள்வதின் மனம் அழைச்சி பண்ணது. போதகரின் சொல்லை கேளாமலும் எனக்கு உபதேசித்தவருடைய சொல்லை கேளாமல் பிரயோஜனமற்றவனாய் போனேனே என்று சொல்லி துக்கித்து முறையிடுவாய்னு சொல்லப்படும்.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது ஏதாவது வாயில் வித்தியாசமா சொல்லுவார் நினைச்சாங்க. வழக்கமாக சிலுவையில் அடிக்கப்படுறவங்க, தன்னை காட்டி கொடுத்தவங்க, தனக்கு விரோதமா சாட்சி சொன்னவங்க, தன்னை அடித்தவங்களே நினைச்சவங்கள இயேசுவாங்க பயங்கரமா கட்டவத்தப்படுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க 2 கையும் வச்சு கிடக்கும்போது காகங்கள், கழுகுகள் கண்ணை கொத்தும், உடம்ப கொத்தும், சரீரத்தில் அவ்வளவு பாடுகள். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு காரணம், மன்னிப்பின் வார்த்தை முதலாவது வாயில் வரும். இதே போல மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மனிதனாக இருந்தோம் சொன்னால் இப்படி நம்முடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் உயிர்த்து வல்லமையும் அடையும்படிக்கு அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திலே என்னை அர்ப்பணித்து எப்படியாயும் உயிர்த்தலை அடையும்படிக்கு தகுதியாகும்படிக்கு என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்தவர் சொல்லுது. தகுதியாகும்படி இதுக்காக தகுதி என்ன? நான் அவரை நாடி வாங்க, அவருடைய பிள்ளைகளா வாங்க. குழுவில் நல்ல ஒரு சாட்சிகள் சொல்லுவாங்க. வாலிப நாட்களை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளையை வாழ்ந்தவங்க மரிக்கும் போது அவங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்திருக்கிறாங்க. பரலோக காட்சிகளை, பரலோகத்தினுடைய அந்த தொடர்பை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. தகுதியானவங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தகுதி கிடைச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கிடைத்த அந்த ஒரு மீட்பின் தகுதி, மீட்கப்பட்டோம் என்ற தகுதி, விடுதலையாக்கப்பட்டோம் என்ற தகுதி, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் எண்ணத்தை செலுத்துகிறேன். மோட்ச வீட்டுக்கு போகிறது வெளிப்படுத்துகிறார். மாட்சிமிகும் மோட்ச நகர் மகிமையும் சொல்வேன். செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு ஊழியக்காரர் பலவீனப்பட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்துட்டாங்க. வீட்டில் இருந்தாங்க. அவங்கள பார்க்கறதற்காக கூட ஊழியத்துக்கு நம்ம பார்க்குறாங்க. என்னப்பா இப்படி இருக்கா, சுகவீனமாயிட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது மதித்து விடுவோமோ சொல்லி எனக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது. என்னப்பா சொல்றா, மரித்த பிறகு நம்முடைய ஆத்மா தேவதூதரால் ஆபிரகாமுடைய என்று சொல்லப்படுகிற இந்த நல்ல இடத்துக்கு கொண்டு போய் விடப்படும் அல்லவா? அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேசம் நம்ம கூட இருக்கிறாங்களா, பாவத்தை கழிச்சிருக்கிறாங்களா, இதுக்கு பயம் வருதுப்பான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு ரகசிய பாவம், செய்யக்கூடாத பாவத்தை நீ செய்திருக்கலாம். ஆனால் எந்த பாவையும் புறமே தள்ள ஆண்டவன் இயேசு உன்னை தள்ள மாட்டான். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். 2 பேரும் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணிட்டு அந்த பார்க்க அந்த ஊழியக்காரர் போயிருக்கார்.
2 நாள் கழிச்சு வரேன், ஆண்டவருக்கு ஏதாவது வெளிப்படுத்தினா சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டார். 2 நாள் கழிச்சு வர்றார், அது ஏதாவது வெளிப்படுத்தினாரா இருப்பான். ஆமாப்பா, ஒரே ஒரு பாவம் செய்திருக்கு, வெளிப்படுத்தினார். ஒரு கோழி முட்டை சுற்றி வருது. கொஞ்ச காலத்துக்கு முந்தி பக்கத்து தோட்டத்தில் உள்ளதுன்னு சொன்னான், நல்ல விளைச்சல் இப்படி செய்தாச்சுன்னா விளைச்சல் கிடைக்கும்னு சொன்னான். காசை கொடுங்க நான் செய்கிறேன்னு சொன்னான். காசை கொடுத்துட்டேன், செய்துட்டான். இதுதான் பாவம், சுற்றி வருது. உங்கள் பாவமே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குன்னு சொன்ன வார்த்தையின்படி ஒரு சின்ன பாவமா இருந்தாலும் அந்த வெயிட்டு கீழே இழுக்கிறோம். பரலோகத்தினுடைய ஆத்மா ஏறி செல்வதற்கு அது தடையாகிவிடும். பாவரிக்கை உணர்ந்து பாவரிக்கை செய்தாங்க. இப்ப எப்படிப்பா இருக்கா? நல்லா இருக்குப்பா, பட்டணம் இருக்கு, சந்தோஷமா இருக்கிறேன். ஜீவநதி பாய்ந்த பட்டணமலே, ஜீவநதி பாய்ந்த ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. தகுதியாக்குற திருச்சபை. இந்த தகுதியாக்குற திருச்சபையில கழுத்துல தண்ணிக்குள்ள இருந்து தாகம் என்று சொல்லி இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய கடந்து போயிருக்கிறார். என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிற இடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஒரு வாலிப தங்கச்சி வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி பாப்பாவும் இருக்கிறாங்க. 2 பேரும் உரையாடும் போது வீடு உள்ள பூட்டி இருக்குது, அந்த படத்துல போட்டிருக்கு. இயேசுவானவர் வெளியே அந்த கோலோடு கிடந்து தட்டுறவும் சத்தம் கேட்கிற மாதிரி ஒரு படம். அந்த பாப்பா கேட்கிறான், அக்கா இந்த படத்தை பாருங்க. இயேசுவானவர் வெளியே இருந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. உள்ள கதவை பூட்டி இருக்கு. உள்ள பூட்டினால உள்ள ஆள் இருக்கு. உள்ள இருக்கிறவங்க ஏக்கா திறக்க முடியாங்க, சத்தம் கேட்கலையோ. இயேசுநாதர் பாவம் ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. திறந்தாங்க, நேரம் கழிச்சு கேட்டிருக்கா, இந்த இயேசுவானவர் தட்டு சத்தம் கேட்கலையோ, ஏக்கா இப்படி நிப்பாட்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கிறான், இந்த இயேசுவானவருக்கு அவங்களுக்கு ஏதாவது பகையம்? யோசித்து பார்க்கணும். வயசுப்படி எத்தனையோ 2 காலங்களை கடந்து வந்துட்டோம். பெரிய வெள்ளிக்கிழமையை நம்ம ஆசரிச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்து உயிர் தந்த பண்டிகை ஆசரிச்சிருக்கோம். இன்றைக்காவது அந்த இருதயத்தின் கதவை தட்டுகிற ஆண்டவருக்கு திறந்து கொடுத்தா தகுதியாயிடலாம். மோட்ச பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு இன்றைக்கு நம்ம இடம் கொடுத்தால், இருதயத்தை திறந்து கொடுத்தால். செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உலகங்களுக்காக நேரத்தை சொல்லு. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறேன் என்று ஒப்புக் கொடுப்பீங்களா? அவர் இருக்கிறவங்களை எல்லாம் மன்னித்து, ஒரு நோய்கள்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, ஒரு சின்ன ஒரு பூச்சி போல அந்த 100ஆம் வாசல் தங்கிக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் அத்திச்சின உள்ள அக்கினி கடல் தப்ப முடியாது. ஒரு சின்ன ஒரு கருவு. இத்தனை மகத்துவம் உள்ள ஆண்டவர் நமக்கு செய்திருப்பது எத்தனை மாதையும் எண்ணி பார்க்கணும். உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே வீட்டிலிருந்து அழகு பார்க்க வருவர்கள் ஆண்டவர் அழைக்கிறார். இருதயத்தை தட்டுகிறார். திறந்து கொடுத்தால் உள்ளே வாசம் பண்ணுவார். நான்
நாட்களெல்லாமே தாமதம் செய்தினாரே. இன்னும் 40 நாள் உண்டு. நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். செய்தி கேட்டவுடனே சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தாங்க, உபவாசித்தாங்க. எங்களை அழிச்சிடாங்க, நாங்க தப்பணும், நாங்க எல்லாரும் பிழைக்கணும். ஆண்டவர் கேட்டார், மனதுருகிறார். லட்சத்துக்கு அதிகமான மக்கள் அழிப்பேனோ? மனதுருக்கம் இல்ல ஆண்டவர். உங்களுக்காக எனக்காக இன்னைக்கு பரிந்து வீசிக் கொண்டிருக்கிறார். சிலுவையிலே உன் பாவங்கள் போக்கிடவே மரித்தார். சிந்தனை செய்து இந்த வேளை மறையோ. சிலுவையிலே